இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில எத்தனை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சொற்பமான அளவு தான் நிறைவேற்றியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த தேர்தல் அறிக்கைகள் மக்களுடைய மனத்துல நேரா போய் சேரக்கூடியது, விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ள ஆகக்கூடியது. அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே, நீங்க ரொம்ப சொற்பமான ஒரு விஷயத்த சொல்றீங்க. நேத்து முதலமைச்சர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் திமுகல பயணம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பா இதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 500 வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகளை வந்து முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல, எதிர்கட்சிகள் வந்து அதை மிக கம்மியானதான் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் தரப்புல சொல்லிக்கிட்டு ஆமா, இருக்காங்க. அன்புமணி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே வந்து 66 வெறும் தேர்தல் அறிக்கை ஆமா. திட்டங்களை தான் நிறைவேற்றிருக்காங்க. ஆமா. ஆனா முதலமைச்சர் வந்து இல்ல நான் 404 திட்டங்களை நிறைவேற்றிருக்கேன் அப்படின்றாரு. இல்ல அதை இனிமேல் லிஸ்ட் எடுத்து எது சரி, எதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எது மக்களை கொண்டு சேர்ந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் இனிமேல் அதற்கான தரவுகளை எல்லாம் நானுமே படிப்பேன், வெளியிடுவாங்க. இல்ல உங்களுடைய பார்வை 404 திட்டங்களை பண்ணியிருக்காங்களா? இல்லையே.